கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிற தேவன், நம்மை அறிந்திருக்கிற தேவன். இவர் யார் என்றால், முந்தின வசனம் சொல்லுகிறது, பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் என்று சொல்லி இந்த வசனம் பிலதெல்பியா சபைக்கு எழுதினது. அவர் சொன்னார், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். அவ்வளவு பெரிய தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். தேவன் நம்முடைய கிரியைகள், நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் செய்கிற எல்லா கிரியைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் அந்த கிரியைகளை வைத்து தான் தேவன் நம்மை நியாயம் தீர்ப்பார். மட்டுமல்ல, தேவன் சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, கொஞ்சம் பலன் இருந்தாலும் கொஞ்சம் விசுவாசம் தேவனிடத்தில் இருந்தாலும் அதை நாம் வைத்து கொண்டு அதனால் தேவனுடைய வசனங்களை நாம் கை கொண்டபடினாலும் அவருடைய நாமத்தை மறுதலியாமல் இருந்தபடினாலும் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கும் பொழுது நம்முடைய பலன் கொஞ்சமாக இருந்தாலும் நம்முடைய விசுவாசம் கொஞ்சமாக இருந்தாலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வசனங்களை கை கொள்ளும் பொழுது, அவருடைய நாமத்தை மறுதலியாமல் இருக்கும் பொழுது தேவன் நமக்கு திறந்த வாசலை தருவார். தேவனுடைய நாமத்தை மறுதலியாமல்னா என்ன? இயேசு எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போவது மட்டுமல்ல, நம்முடைய அன்றாட வாழ்விலே தேவனுக்கு பிரியமில்லாத செய்கைகள், கிரியைகள் நம்முடைய வாழ்விலே காணப்பட்டால் அதுவும் தேவனை மறுதலிப்பது தான். அப்படி நாம் தேவனை மறுதலியாமல் அவருக்கு பிரியமான செய்கைகளை செய்து வாழ்வோமானால் தேவன் நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருப்பார், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி தேவன் நமக்கு திறந்த வாசலை வைக்கிறார், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. ஏனென்றால் அவர் திறந்ததை ஒருவனும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. அப்படியே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தில் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறார். பொறுமை, நாம் தேவனிடத்தில் பொறுமையாய் அவருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய நேரங்களுக்கு, அவருடைய செய்கைகளுக்கு நாம் காத்திருக்கும் பொழுது, அப்பொழுது தேவன் பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் உபத்திரவங்கள் வந்தாலும் நம்மை அது நின்று விலக்கி காக்கிற தேவனாக இருக்கிறார். மட்டுமல்ல, தேவன் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஒரு கிரீடம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நம்முடைய செய்கைகளை திருப்பிக் கொள்ள முடியும். ஏனென்றால் கர்த்தருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. நாம் அன்றாட வாழ்விலே நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். எங்கள் கிரியைகளை அறிந்திருக்கிற தேவன், எங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால், உம்முடைய நாமத்தை மறுதலியாமல் இருந்தபடியால் திறந்த வாசலை நீர் எங்களுக்கு வைக்க போகிறபடியால் நன்றி. திறந்த வாசலை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறபடியால் நன்றி. அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பொறுமை நிமித்தம் பூமியில் உள்ள உபத்திரவங்களுக்கு நீர் எங்களை விலக்கி பாதுகாக்க போகிறபடியால் நன்றி.
உடைய வாரிகையில் ஆண்டவரை நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.